கேஎஸ்கே ஃபார்ம் சேனல் நண்பர்கள் வணக்கம்ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 விற்பனை பதிவு பார்த்துடலாமுங்க. ஒரு 9 மாதம் சினையில் ஒரு நாட்டு இன குட்டை மாடு ஒன்று இருக்குதுங்க. அதுபோக வந்து ஒரு செவலை காலக்கன்று இருக்குதுங்க. 2 சிந்து மாடு ஒன்று, சிந்து கிடாரி ஒன்று இருக்குதுங்க. அதுபோக ஒரு நாட்டு கிடாரி ஒரு 6 பல் இருக்குதுங்க. எல்லாமே நல்ல குணவனத்தில் இருக்குது. வீடியோ பதிவும் முழுமையாக பார்த்திங்கன்னா என்னென்ன மாடுகளுக்கு என்னென்ன விலை நிலவரம் சொல்லியிருக்கிறோம், என்ன விளக்கங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கொடுங்க. வீடியோவில் முதலாவது பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு 6 பல்லுங்க, தலையீத்து மாடு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நேத்துங்க. 6 பல் முடிஞ்சு 8ஆம் பல்லுக்கு இப்போ தான் மாறிக்குது. ஒரு பல் உளுந்து முளைக்குது. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பல் கணக்கு 2ஆம் நேத்து வச்சுக்கலாமுங்க. மாடு ஒரு 3.25 அடி தான் உயரம் இருக்குங்க. நல்ல குட்டையில் நாட்டு இனத்தில் நல்ல குட்டை மாட்டில் ஒரு காங்கிரீச் கிராஸ்னு கூட சொல்லலாமுங்க. இது படிக்காமல் சுத்தம் நல்லாயிருக்கும், குணவனத்தில் நல்லா இருக்குங்க. நேரம் ஒரு 2-2.5 லிட்டர் வந்து பால் கறக்கலாமுங்க. 2வது இது கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் டைம் இருக்குதுங்க. நல்ல குணவனத்தில் இருக்குது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. எங்கே வேணால் தொட்டு எங்கே வேணால் நீவிக்கலாமுங்க. போன ஈத்து நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா தலையீத்தில் வாங்கிட்டு வந்து கால் அணைக்காமல் நல்ல முறையாக கறந்த மாடுங்க. 9 மாதம் சினை நிறைவாயிருச்சுங்க. குட்டையின ஊசி தான் போட்டிருக்கிறாங்க. காலை கிடைக்காது அப்படிங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் குட்டையின ஊசி போட்டிருக்காங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. முழு விவரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 பல் முடிஞ்சு 8ஆம் பல்லுக்கு மாறுற கண்டிஷனுங்க. 2ஆம் நேத்து 9 மாதம் சினை. கால் அணைக்க வேண்டியதில்லை கறவைக்கு. எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க. சுழி சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி நாட்டின மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் விரும்புறதுனால டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 ஃபோன் 5 ஃபோன் வந்துட்டுருக்குது. குட்டையின மாட்டில் நம்மளும் நல்ல மாடை செலக்ட் பண்ணி தேடி கொண்டாந்து போட்டு விற்பனை செஞ்சு கொடுத்துட்ருக்குறோமுங்க. விலையும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்பெஷலான ரேட் அப்படிங்கிறதுல எதுவும் கிடையாதுங்க. நார்மலான ரேட் தான். 2ஆம் நேத்து மாடு கன்று போட்டால் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. நாட்டு கன்று போடும் உங்களுக்கு கறவைக்கு கால் அணைக்காமல் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு 3.5-3.25 அடி குட்டையின மாடு வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 39,000 ரூபாய்ங்க. நல்ல சாதுவுங்க. எங்கே கொண்டு போய் கட்டினீங்கன்னா நல்லா மேய்ஞ்சிக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும், எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. ஒரு அமைதியான மாடு. வீடியோவில் பார்க்குறதுங்க 2ஆவதாக பார்க்குறது இது வந்து ஒரு 2ஆம் நேத்து மாடுங்க. சுழி சுத்தமான மாடு. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிற மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்ல கருக்காய் மயிலையில் கால் கருப்போட கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளார் கொம்பு டைப்பில் இன்னும் மேலே போய் கூடி வரக்கூடிய டைப்பில் இருக்குங்க. ரொம்ப சாதுவாக இருக்கும். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். தீவனம் மாடுற தீவனுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாதுங்க. 2ஆம் நேத்து கிடாரி. முதல் ஈத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்காமல் கறந்துருக்குறோம். 2ஆம் நேத்துலேயும் வந்து கால் அணைக்க வேண்டியதில்லையும் தெளிவாக சொல்லித்தான் கொடுத்துருக்குறாங்க. குணவனத்துலேயும் நல்ல குணவனமாக இருக்குங்க. மேயரை கொண்டு போய் கட்டினீங்கனாலும் எந்த இடத்துல நீங்கள் எதை கொண்டு போய் கட்டினீங்கனாலும் மண்ணை தவிர எல்லாமே மேய்ஞ்சிடும். அந்தளவுக்கு நல்ல வாய் இருக்குது. மாடு சுத்தபத்தம் இருக்குதுங்க. கன்று போடுறதுக்கு இன்னொரு 25 நாள் ஆகுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 பல் பாக்கியாக இருக்குதுங்க. 6ஆம் பல் முடிஞ்சு 8ஆம் பல்லுக்கு மாறுற கண்டிஷனில் 2 பல் பாக்கியாக இருக்குது. இந்த மாடு பிடிச்சிருந்தாலும் தாராளமாக கூப்பிடுங்க. 100% கறவைக்கு நிற்கிறதுக்கு, கால் அணைக்காமல் கறக்கிறதுக்கு, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிறதுக்கும், பால் ஒரு நேரம் 2 லிட்டருக்கும், நாட்டுக்கன்று போடுறதுக்கும் 100% கேரண்டி நம்ம கொடுக்குறோமுங்க. எந்த மாடு எந்த கன்று வாங்கினாலும் நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோமோ அந்த மாதிரி தெளிவாக இருக்கும். 100க்கு 99% வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும். அப்படி ஏதாவது மாற்றம் இருந்தாலும் நீங்கள் கேட்குறதுக்கு உண்டான ரிப்ளை நம்ம கொடுக்குறோம். வேறு என்ன ஆப்ஷன் கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவோங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடும் போன இதுலேயே வந்து தெரிஞ்ச இடத்துல நல்லா கறந்துட்டு இருந்த மாடு. தலையீத்தில் நல்ல குணவனமாக இருக்குங்க. காங்கை மாட்டில் தலையீத்தில் கால் அணைக்காமல் கறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். இந்த மாடு வேணுன்னா தேர்வு செய்யுங்க. விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. 6 பல்லுங்க. தலையை 2ஆம் நேத்து. சுழி சுத்தமான மாடு. எல்லாருமே பிடிச்சிக்கலாம். அடுத்த பதிவையும் தெளிவாக தொடர்ந்து பாருங்கள். என்னென்ன விலை நிலவரம் சொல்லியிருக்கிறோம், என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் 100% பண்ணி கொடுத்துட்றோம். நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி இந்த மாடுகள் வந்து சினை பிடிக்கிறதில்ல. என்ன பண்ணுறது, நம்ம போன இதில் நல்ல விலை கொடுத்து வாங்கினோம், ஒரே ஈத்து கறந்தது, இந்த ஈத்து சினை பிடிக்க மாட்டேங்குது, 4 தடவை ஊசி போட்டாச்சு, காலை போட்டாச்சு அப்படிங்கிற சொல்கிற நண்பர்களுக்கு நம்ம சொல்கிற கருத்து அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, அப்படி சினை பிடிக்காமல் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா 2 தடவை காலை சேர்த்திட்டோம், மாடு வந்து சினை நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு காலையில் ஒரு 2 முள்ளங்கி வெறும் வயிற்றுலிங்க, அதே மாதிரி சாயங்காலம் ஒரு முள்ளங்கி வெறும் வயிற்றுலிங்க, அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் 2 முள்ளங்கி வெறும் வயிற்றில், சாயங்காலம் முள்ளங்கி வந்து சாயந்தரம் ஒரு 2 முள்ளங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 நாள் கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து முருங்கை கத்தாழை கொடுக்கலாமுங்க. அதுக்கப்புறம் 2ஆவது நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கத்தாழையை அந்த மேல் தோலில் சீவிட்டு, சைடில் முள் இல்லாமல் சீவிட்டு, ஒரு 1/2 அடி நீளத்துக்கு 2 பீஸ் வெட்டி
அதே மாதிரி காலையில் 2 வேளை கொடுக்கலாமுங்க. 2 நாளைக்கு காலையில் 2 நாளைக்கு 2 துண்டு கொடுக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3வது நாள் முருங்கைக்கீரை அதே மாதிரி 2 நாளைக்கு கொடுக்கலாமுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நசீத்துக்கு கண்டிப்பாக வரும். காலை போட்டிங்கன்னா கண்டிப்பாக காலைக்கு வந்து செனை நிற்குங்க. அதே மாதிரி அது கொடுக்க முடியல, அந்த வேலை செய்ய முடியல அப்படின்னாலும் ஒரு வைத்தியம் இருக்குது. மெடிக்கலுக்கு போனீங்கன்னா மினரல் மிக்சர் அப்படின்னு தாதுப்பு பாக்கெட் இருக்குங்க. 1 கிலோ வந்து ஒரு 250 ரூபா ரேஞ்சு வரும். அதை வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லியும் வந்து மாடு தண்ணி எதில் தவிடு குடிக்கும்போது ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு வந்துட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவு எதுவுமே இருக்காதுங்க. வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் கூட தாராளமாக நீங்கள் தொடர்பு கேளுங்க. நிறைய வெட்டுக்கு போகிற மாடுகளை இந்த வைத்தியத்தினால கண்டிப்பாக தடுக்கலாமுங்க. கண்டிப்பாக செனை நிற்கும். இதில் ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டு கேளுங்க. தெளிவாக நம்ம உங்களுக்கு தனியாக கூட விளக்கங்கள் நம்ம கொடுக்குறோமுங்க. வீடியோவில் பார்க்குறதுங்க 3வதாக பார்க்குறது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட இந்தியா கிராஸ் கன்றுக்குட்டிங்க. சுழி சுத்தமாக இருக்கும், நல்ல கைகள் ஊக்கம் இருக்குமுங்க. ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்த மாட்டோட கண்ணுங்க. ஒரு செவள மாடு வந்து பார்த்திங்கன்னா போன இதில் நம்ம கொடுத்துருந்தோம். அது போட்ட கன்று தானுங்க. நல்ல ஒரு நெத்திச்சுட்டியோட நல்ல ஒரு வடந்திய ஊசி போட்டு பிறந்த செவள கிடாரிங்க. சுழி சுத்தமாக இருக்கும். நம்ம நாட்டின மாடுகளுக்கு எந்த அளவுக்கு சுழி சுத்தம் பார்ப்போமோ அதே மாதிரி தெளிவான சுழி சுத்தம் இருக்குமுங்க. நெத்தியில் நல்ல வெள்ளை இருக்கும், அடிவயத்தில் மறை இருக்குமுங்க. நல்ல பால் கறவை மாட்டோட கன்று தானுங்க. கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஆச்சுங்க. இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது. நல்ல டார்க் சேவலையில் நெத்திச்சுட்டியோட வட இந்தியா ரெட் சிந்தி ஊசி போட்ட பிறந்த கன்று கிடாரி கன்றுங்க. மடிகாம்பு நீங்கள் எல்லாமே நீவிக்கலாம். நல்ல குணமாகவும் இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 24,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோமுங்க. ஒரு வருடமான வட இந்தியாவில் நல்ல டார்க் செவலையில் நெத்திச்சுட்டியோட இருக்கிற கன்று, சுழி சுத்தமான கன்று, வட இந்திய கன்று, ரெட் சிந்தி கிராஸ் கிடாரி கன்றுங்க. விற்பனை விலை 24,000 ரூபாய். கன்று நல்ல பெருவட்டில் வருங்க. வாய்க்கடிச்சு நல்ல வாய்க்கடிச்சு இருக்குது. கொண்டு போய் வளர்த்துனீங்கனாலும் தலையதிலே ஒரு 3-4 கறக்கிற அளவுக்கு நல்ல கறவைத்திறன் கொண்ட மடிகாம்பு சுத்தம் இருக்குது. தொப்புள் கொடி இருக்குதுங்க. கையால் ஊக்கம் இருக்குது. 4 காம்பலுக்கு இடைவெளி நல்ல தெளிவான இடைவெளி இருக்குது. வேணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் கொண்டு போய் வளர்த்தலாமுங்க. இதோட விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறதுங்க நல்ல ஒரு மயில கிடாரி, நல்ல குணவனத்தில் இருக்குது. மடிகாம்பு சுத்தம் நல்லா வந்து காரச்சட்டியாட்டு அருமையான மடிகாம்பு இருக்குது. கையால் ஊக்கம் இருக்குதுங்க. கால் கருப்பு ரொம்ப தெளிவாக இருக்குது. வட்டக்கொம்பில் நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க. நேரில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறதோட தெளிவான கொம்பு அமைப்பில் நல்ல பெருவெட்டில் மடிகாம்பு சுத்தத்தில் நல்ல குணவனமான கிடாரிங்க. சுழி இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும். 2 பல்லுங்க. சுழி தெளிவாக இருக்கும். நல்ல கால் கருப்போடு இருக்கக்கூடிய கிடாரிங்க. 9 மாதம் சினை நிறைவாயிருச்சு. இன்னொரு 4-5 நாளில் வந்து கன்று போட்டுக்குங்க. மாடில் நல்ல குவாலிட்டி பெருவெட்டில் ரெட்டநாடி உடம்புல இருக்கக்கூடிய மாடு. இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா 54,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்காலைக்கு நல்ல சுத்தமான காங்கையங்காலைக்கு செவலக்காலைக்கு போட்டிருக்குது. காங்கைங்கன்று போடுறதுக்கு தெளிவான கேரண்டி கொடுக்குறோமுங்க. மற்றபடி குணவனத்துக்கு கேரண்டி கொடுக்குறோம். கன்று போட்ட பிறகு நல்ல முறையாக நீங்கள் பராமரித்து எப்படி கறந்து பழக்கணுமோ அந்த மாதிரி தெளிவாக கறந்து பழக்கலாங்க. இந்த மாடுகள்லாம் பெருசாக தொந்தரவு பண்ணாது. அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டி இருக்குது. தரத்துலேயும் நல்ல தரமாக இருக்குது. குணவனத்துலேயும் நல்ல குணவனமாக இருக்குதுங்க. வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளிவுபடுத்தி எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துகிட்டு பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். விற்பனை விலை 54,000 ரூபாய்க்கு. வீடியோவில் அடுத்ததாக பார்க்குறதுங்க நல்ல படவெடுப்பு சுறுசுறுப்பில் இருக்கக்கூடிய கன்று. நல்ல நைஸ் குவாலிட்டியில் தாடை இல்லாமல் நல்ல தொப்புள் கொடி இல்லாமல் நேர் கொம்பு தலையிலைங்க. நல்லா சுழி சுத்தமாக கையால் ஊக்கத்தோட குழாம்புனாலும் தெளிவான கருப்பட்டி சொல்லுற மாதிரி தெளிவான குழாம் அமைப்போட மாடு நல்லா நைஸ் குவாலிட்டியில் படவெடுப்புலையும் சுறுசுறுப்புலையும் நல்லா இருக்குது. சதுவாகவும் இருக்குங்க. நல்லா மிரட்டிட்டோம் அப்படின்னா
கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு படபடப்பு, நல்ல படபடப்பு இருக்குதுங்க. நண்பர்கள் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணுகள் வந்து நல்லா மிரட்டி காமிக்க சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டியும் காமிச்சிருக்கிறோம், சாதுவாக நிற்கிற மாதிரியும் காமிச்சிருப்போம். கண் சுறுசுறுப்பில் நல்ல படபடப்பாக இருக்குங்க. தோல் நைஸு தேடி பார்த்தா கூட முடி இருக்காதுங்க, அந்தளவுக்கு நல்ல தோல் நைஸு கண்ணாடியாட்டம் இருக்குங்க. கால் கருப்பும் இந்த நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு கால் கருப்பு இருக்கும். வால் நல்லா உருட்டு வாலில் பின்மாடி ஏற்றத்தில் நல்லா அகலமான முதுகு சட்டத்தில் கைகள் ஊக்கத்தில் இருக்கக்கூடிய கன்று காங்கேயம் கன்று செவலக்கன்று ஒரு 8, 9, 10 மாதமான சுழி சுத்தமான செவலக்கன்று காலக்கண்ணுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 25 ரூபா பட்ஜெட்டில் முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாமுங்க. 2 கன்று வாங்கிட்டு வந்திருந்தோம், ஒரு கன்று தனியாக பிரித்து கொடுத்துட்டோமுங்க. இந்த கன்று விற்பனைக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டுட்டு நல்ல படபடப்பாக சுறுசுறுப்பாக வேணும்னு நினைக்கிறேன், ஆக்டிவாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை அனுசரித்து முன்ன பின்ன கொடுத்துடலாமுங்க. இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும். மற்றபடி தாடகொடி இல்லாமல் அருமையான கன்று, நல்ல பொறப்பில் இருக்கக்கூடிய கண்ணுங்க. எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா சிந்து மாடுங்க. இது வந்து ஒரு 6 பல் மாடு, கறவையாக நிற்குது. நேரம் ஒரு 2 லிட்டர் கறவையில் நல்லா இருக்குதுங்க. ரொம்ப பெரிய மாடுன்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு அளவான சின்ன மாடு, சுழி சுத்தமான மாடு. சிந்து மாட்டில் எந்த அளவுக்கு தெளிவான சுழி இருக்கணுமோ அந்தளவுக்கு தெளிவான சுழி இருக்குது. கையால் ஊக்கம் இருக்குங்க. நேரம் வந்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் பால் கறந்துட்டுருக்குறாங்க. கறவைக்கு அணைக்கவெல்லாம் வேண்டியது இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நீத்தில் கறந்துட்டுருக்குது. இப்போ ஊசி போட்டு கிட்டத்தட்ட 60 நாள் ஆச்சு. ஆமாங்க, தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அரை கிலோ சுண்டி இருக்குது. சினையாக இருந்தாலும் இருக்கலாம். பால் வந்து குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்குது. தற்போது சூழ்நிலையில் ஒரு 2 லிட்டர் கறவை கறக்குதுங்க. நாட்டு மாடு எந்த மாடாக இருந்தாலும், வட இந்திய மாடாக இருந்தாலும், நம்ம காங்கேய மாடுகளுக்கு எந்த மாதிரி சுழி தெளிவாக பார்த்து வாங்குவோமோ அந்த மாதிரி சுழி வந்து தெளிவாக பார்த்து வாங்கலாங்க. இது வந்து நம்ம நாட்டு மாடு வாங்கின இடத்துல வச்சுருந்தாங்க. சரி வேண்டாம், ஏன் நல்ல மாடாக இருக்குது, ஒரு 1, 2 கேட்குறாங்க, கொண்டு வந்து விற்பனை பதிவு போடுவோம் அப்படிங்கிறக்காக போட்டிருக்கிறோமுங்க. விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 18,000 வருங்க. மாடு நல்லா எலும்பு கணத்தில் இருக்கும், நல்ல வாய்க்கடைசி இருக்குது. நேரம் ஒரு 2 லிட்டர் பாலில் ஒரு 18 ரூபா விலையில் கொண்டு போய் மேய்க்கிறவங்க தாராளமாக கறந்துட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கலாமுங்க. மாடு சினையாக இருந்தால் நாளைக்கு ஒரு 45 ரூபா முன்ன பின்ன அனுசரித்து விற்குங்க. பில்லு நல்ல நம்ம மேயக்கூடிய வாய் கடிச்சு தெளிவாக இருக்கும். வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். வீடியோவில் அடுத்ததை பார்க்குறது வந்து பார்த்துட்டிங்கன்னா சுழி சுத்தமான கண்ணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த மாட்டோட கன்று தான். கண்ணுக்கு வந்து ஒரு 10 மாதம் இருக்குங்க. சுழியும் வந்து தெளிவாக இருக்குது. குறைப்பழுது கழிப்பு சுழி கிடையாதுங்க. நெத்தியில் டபுள் சுழி கிடையாது. முதுகில் ஒரே சுழி தெளிவாக இருக்குங்க. நெத்திலையும் ஒரே சுழி தெளிவாக இருக்கும். நல்ல பிஸ்கட் கலர்லேங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக வந்து சேரக்கூடிய கன்று. இதோட விற்பனை விலை 13,500 சொல்லியிருக்கிறாங்க. வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம்.
மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.